ஃபிசிக்ஸில் வெக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி வெக்டர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு 5 நியூட்டன்னு சொல்கிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 5 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுதா இப்படி போட்டுக்கலாம், ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுதா இப்படி போட்டுடலாம், மேலே பக்கம் ஆக்ட் ஆகுதா கீழே பக்கம் ஆக்ட் ஆகுதா, இந்த மாதிரி டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது லெஃப்ட் ரைட்டு மேலே கீழேன்னு ஆக்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதை நம்ம மைண்டில் என்ன பண்ண முடியும், ஈஸியாக விசுவலைஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு ஃபோர்ஸ் வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க, அதாவது இது வந்து ரைட் சைடும் ஆக்ட் ஆகுது, அதே சமயத்தில் மேலே பக்கமும் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடும் ஆக்ட் ஆகுது, மேலே பக்கமும் ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு எவ்வளவு மேலே பக்கம் எவ்வளவுன்னு சொல்ல தெரியணும். அதுக்கு பேர் தான் வெக்டர் காம்போனன்ட். இப்போ இந்த வெக்டர் காம்போனண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ட்ரிக்னாமெட்ரி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத தான் இந்த சிமுலேஷனில் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரு வெக்டர் எடுத்துக்கப்பேன். அந்த வெக்டரோட மேக்னிடியூட் ஏங்கிறது இங்கே மேக்னிடியூட், அதோட எண் மதிப்பு வந்து நான் ஒரு 3ன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பியூராக ரைட் சைடு ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. அதாவது ரைட் சைடு ஆக்ட் ஆகுதுன்னா இதை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் சொல்லணும். இப்போ பியூராக ரைட் சைடு அப்படின்னா நமக்கு தெரியும் அது எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா? அப்போ இதுதான் ஆர்ஜின். இந்த ஆர்ஜின்லேருந்து கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் வரையணும். அப்போ இது எத்தனை டிகிரி இருக்குது, 0 டிகிரியில் இருக்குது. கரெக்டாக? அப்போ பியூராக ரைட் சைடு அப்படின்னா அது 0 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ 0 டிகிரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ரைட் சைடில் ஐ மீன் எக்ஸ் டைரக்ஷனில் 3 அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒய் டைரக்ஷனில் மேலே பார்க்க எந்த ஃபோர்ஸுமே இல்லை, 0. சப்போஸ் இது பியூராக வந்து பார்த்தோம்னா மேலே பக்கம் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், பியூராக மேலே பக்கம் ஆக்ட் ஆகுது, அதே 3 பியூராக மேலே பக்கம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மேலே பார்க்கனா கரெக்டாக 90 டிகிரி. ஸோ இங்கே நான் 19 போட்டேன் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன, எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸே இல்லை, எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸே இல்லை. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் எதுவுமே வராது. ஒய் டைரக்ஷனில் மட்டும் என்ன வரும், 3 வரும். எக்ஸ் டைரக்ஷனில் எதுவுமே இல்லை. சப்போஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது. அப்போ அப்படியே என்ன பண்ணணும், 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 180 டிகிரின்னு போட்டுறேன். ஜஸ்ட் 180 டிகிரி போட்டுறேன். 180 டிகிரி போட்டேன்னா எக்ஸ் டைரக்ஷனில் -3, ஒய் டைரக்ஷனில் என்ன எதுவுமே இல்லை. 270 போட்டேன் அப்படின்னா 270 டிகிரி போட்டேன் அப்படின்னா ஒய் டைரக்ஷனில் அப்படியே -3 வந்துடும், எக்ஸ் டைரக்ஷனில் எதுவுமே இருக்காது. ஸோ இப்படி நம்ம மேலே கீழே லெஃப்ட் ரைட்டை நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து 30 டிகிரியில் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்க. எந்த டிகிரியில் ஆக்ட் ஆகுது, 30 டிகிரி. ஸோ 30 டிகிரினா எப்படி போடலாம், ஸோ இங்கே நான் 30 டிகிரின்னு போடுறேன். இப்போ 30 டிகிரின்னு போட்டேன் அப்படின்னா இங்கேருந்து இது 30 டிகிரி. அப்போ எக்ஸ் காம்பனண்ட்டில் இவ்வளவு டைரக்ட் நம்பர், ஒய் காம்பனண்ட்டில் இவ்வளவு நம்பர், ரைட்டா? நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக எக்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2.6. ஒய்யில் கரெக்டாக 1.5 வருது. அப்போ இந்த வேல்யூவையும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, இதுதான் நம்மளோட தீட்டா, இதுதான் நம்ம 30 டிகிரின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இதை ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம நினச்சிக்கலாம். ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சைன் தீட்டா யூஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் சைடு தெரிஞ்சிடும். ஆப்போசிட் சைடு எனக்கு வேணும். ஹைப்போடெனியஸ் யாருன்னா இதுதான் நம்மளோட மேக்னிடியூட், இதுதான் நம்மளோட மேக்னிடியூட் 3 நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ 3. அப்போ ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா 3 சைன் தீட்டா எவ்வளவு, 30 டிகிரி. சரியா? அப்போ 3 இன்ட்டு சைன் 30 டிகிரி என்ன, 1/2. அப்போ 1/2ன்னு போட்டிங்கன்னா 1.5 வந்துடும். ஸோ கரெக்டாக ஆப்போசிட் சைடு என்ன, 1.5 வந்துருச்சு. அட்ஜசன்ட் சைடு வேணுமா, நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் தீட்டாங்கிறது என்ன, அட்ஜசன்ட் சைடு பை 3. ஸோ அட்ஜசன்ட் சைடு தான் நமக்கு என்ன, ஏஎக்ஸ். ஆப்போசிட் சைடுங்கிறது யார், ஏஒய். ஸோ ஏஎக்ஸ் பை 3. அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரினா வேல்யூ என்ன, காஸ் 30 டிகிரிக்கு √3/2ன்னு வரும். இப்போ √3னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 1.732 வரும் பை 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2.6ன்னு வந்துடும். கரெக்டாக போட்டிங்கன்னா 2.6 வந்துடும். சரியா? ஸோ இப்படி தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஒரு ஃபோர்ஸ் வந்து எனி டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ரைட் சைடு பார்க்க 2.6 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குது.
மேலே பார்க்க 1.5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குது. இது ஃபோர்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் இது பொருந்தும். சப்போஸ் நான் இப்போ வந்து இது 30 டிகிரிக்கு போட்டிருக்கேன், 60 டிகிரி 45 டிகிரிக்கு போடுறேன்னு வைங்களேன். இங்கே பார்க்குறேன் 45 டிகிரிக்கு போடுறேன். 45 டிகிரிக்கு போட்டேன்னா ஏஎக்ஸும் 2.1 ஏஒயும் 2.1, அதாவது எனக்கு இது மேக்னிடியூட் வந்து 3, இது தீட்டா. அப்போ இந்த சைடு என்ன வரும் அப்படின்னா 3 sin 45 டிகிரி, இது என்ன வரும் 3 cos 45 டிகிரி. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது sin theta is equal to ஆப்போசிட் சைடு AY by hypotenuse. அப்போ AYங்கிறது என்ன A sin theta, AXங்கிறது என்ன A cos thetaன்னு வரும். அப்போ A sin thetaனா 3 sin 45 3 cos 45. sin 45 cos 45 ரெண்டுக்குமே வேல்யூ என்ன 1/√2 தான். அப்போ ரெண்டுக்குமே இங்கே என்ன வரும் 1/√2 தான் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 3 × 1/√2, இதுவும் என்ன 3 × 1/√2. ஸோ 3 × 1/√2ன்னு போட்டிங்கன்னா 2.1 வரும். சப்போஸ் 60 டிகிரி போடுறேன், எத்தனை டிகிரி போடுறேன் 60 டிகிரி போடுறேன். 60 டிகிரி போட்டேன்னா நமக்கு என்ன வந்துடும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸுக்கு வந்தது இங்கே ஒய்க்கு வந்துடும். ஏன்னா cos 60 அப்படிங்கிறது 1/2, sin 60ங்கிறது என்ன √3/2. ஓகே, அப்போ cos 60 1/2னா அட்ஜசன்ட் அப்படியே பாதியாக பிரிஞ்சிரும், 1.5 பிரிஞ்சிரும். இது 2.6ன்னு வந்துடும். 90 டிகிரினா நம்ம முன்னாடியே பார்த்தது, ரைட்டா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா லெட்ஸே நான் ஏதோ ஒரு வெக்டர் எழுதுறேன். இப்போ வெலாசிட்டி எழுதுறேன்னு வைங்களேன். வெலாசிட்டி எனக்கு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இது தீட்டா அப்படின்னா இந்த டைரக்ஷனில் எக்ஸ் காம்பனண்ட்ல ஆக்ட் ஆகுறது u cos தீட்டா, ஒய் காம்பனண்ட்ல ஆக்ட் ஆகுறது என்ன u sin தீட்டா. u sin தீட்டாங்கிறது யாரு uy. இப்படி தான் பிரிக்க தெரியணும். ஓகேயா? ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஒரு வெக்டரை எனி டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற வெக்டரை எக்ஸ் ஒய்ல பிரிக்கிறோம். எக்ஸ் ஒய்ல பிரிக்கிறதோட அப்ஜெக்டிவ் என்ன, அது லெஃப்ட்ல ஆக்ட் ஆகுதா ரைட்ல ஆக்ட் ஆகுதா, மேலே ஆக்ட் ஆகுதா கீழே ஆக்ட் ஆகுதா, ரைட்டா மேலேயா இல்லை ரைட்டா கீழேயா, லெஃப்டா மேலேயா லெஃப்டா கீழேயா. ஸோ 4 காம்பினேஷன் தான் வரும். எந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆனாலும் சரி, இப்படி ஆக்ட் ஆனாலும் சரி, இப்படி ஆக்ட் ஆனாலும் சரி, இப்படி ஆக்ட் ஆனாலும் சரி, நமக்கு தெரிய வேண்டியது என்ன, இந்த ஆங்கிள் தெரியணும். இந்த ஆங்கிள் எக்ஸ்ல இருந்து அதோட ஆங்கிளை வந்து பார்த்தோம்னா தெரியணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அதோட ஆங்கிள் தெரியணும். தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், u cos தீட்டா u sin தீட்டான்னு போட்டு ஈஸியாக பிரித்து போட்டுக்கலாம். எப்போவுமே ஆங்கிள் எப்படி எடுக்கணும், இந்த சைட்ல இருந்து தான் ஆங்கிள் எடுக்கணும். இந்த சைட்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா இதுதான் cos தீட்டாவாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ல எப்படி இருக்கும், ஆங்கிளை வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ இது வந்து cos தீட்டாவாயிரும். இது u அப்படின்னா இது cos தீட்டாவாயிரும். இது என்ன ஆயிரும் sin தீட்டாவாயிரும். ஆங்கிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ தீட்டாவுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஆக்சிஸ் வந்து அட்ஜசன்ட் சைடு, சரியா? அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து பார்த்தோம்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. எப்பவுமே எக்ஸ்ல தான் காஸ் தீட்டா ஒய்ல தான் சைன் தீட்டா வரணுங்கிறது இல்லை. காஸ் தீட்டா எக்ஸ்ல வரணுமா ஒய்ல வரணுமான்னு முடிவு பண்றது எந்த டைரக்ஷன்ல அந்த ஆங்கிளை கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கொடுத்தாங்கன்னா இது காஸ் தீட்டாவா இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல இருந்து தீட்டா கொடுத்தாங்கன்னா ஒய் தான் என்னவா இருக்கும் காஸ் தீட்டாவா இருக்கும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப முக்கியம்.